எம்எல்ஏ சுதர்சனம் என்பவர் இரவு 2:15 மணிக்கு உறங்கிக் கொண்டிருந்த போது வீட்டில் அத்துமீறி நுழைந்த வடநாட்டு கொள்ளையர்கள் பவாரியா கேங் வீட்டினுள் புகுந்து உறங்கிக் கொண்டிருந்த சுதர்சனம் மற்றும் அவரது மகன்கள் முதல் மாடியில் 2 மகன்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை கொடிய ஆயுதங்கள் கொண்டு தலை மற்றும் உடம்பில் பல இடங்கள் முகத்தில் அடித்து காயப்படுத்தி சுதர்சனம் எம்எல்ஏவை கதவை உடைத்து உள்ளே புகுந்து துப்பாக்கியால் சுட்டு நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுவிட்ட வழக்கானது பொன்னேரி நீதிமன்றத்தில் 2005 மற்றும் 6வது வருடம் ஊத்துக்கோட்டை நீதிமன்றம் மற்றும் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் திருவள்ளூர் நீதிமன்றங்களில் நடைபெற்று வந்தது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை சிங்காரவேலர் மாளிகையில் உள்ள 15வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு 2008 முதல் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் மொத்தம் குற்றவாளிகள் 32 பேர். இதில் அரெஸ்ட் ரிமாண்ட் செய்யப்பட்டது 39 குற்றவாளிகள் மட்டும்தான். இதில் A1 ஓமா என்கிற ஓம் பிரகாஷ், அவர் இந்த கேங் லீடர், கூட்டத்தின் தலைவர். அவர் வேலூர் ஜெயிலில் 2007ஆம் வருடம் இறந்து விட்டார். மற்றும் 3 நபர்கள் லேடிஸ், இவங்க பெயிலில் தலைமறைவாக சென்று விட்டனர். மற்ற ஒரு எதிரி ஜுனைல் இளஞ்சிறார், அவர் வழக்கு நடைபெற்று வருகிறது. மற்ற 4 நபர்களுக்கு இந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற வந்த வழக்கு இன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. A1 எதிரி ஜெகதீஷ், A2 ராகேஷ் என்கிற குட்டு, A4 ஜெயில்தார் சிங், A3 அசோக் என்கிற லக்ஷ்மண். 4 நபர்களில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. A4 எதிரி விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அது ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. தொடர்ச்சியாக அனுபவிக்க வேண்டும், ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.